நம்மகிட்ட வந்துருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா, கஸ்டமர் சொன்னது என்னன்னா, இந்த மாதிரி இப்போ நம்ம யாருக்காச்சும் கால் பண்ணுறோம் அப்படின்னா, கால் பேசிட்டு இருக்கும்போதே நம்ம ஃபோன் டிஸ்பிளே அதுவும் ஆஃப் ஆகும் தெரியுமா? அந்த மாதிரி ஆஃப் ஆகும்போது காலும் சேர்த்து கட் ஆயிருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் உங்களுக்கு கால் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி இப்போ கால் பண்ணுறேன். கால் தான் போகும். இந்த மாதிரி அட்டன் பண்ணினா கால் ரிசீவ் ஆகும், எல்லாமே ஓகேவாக தான் இருக்கும். இப்போ ஃபோனோட டிஸ்பிளே ஆஃப் ஆகும்போது நீங்களே பாருங்கள் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். கால் இருக்குது பாருங்கள், கால் இன்னும் கட் ஆகலை, அப்படியே தான் இருக்குது. இப்போ நான் வந்து ஃபோனை மட்டும் ஸ்க்ரீனை மட்டும் லாக் பண்ணுறேன். ஸ்க்ரீன் லாக் பண்ணிட்டு இப்போ நான் திரும்ப ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணும்போது மேலே பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி கால் ஒன்லின்னு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டிஸ்பிளே பழைய டிஸ்பிளே எடுத்துட்டு நம்ம புது டிஸ்பிளே போட்டிருக்கோம். இதுக்குள்ள Realme 7 Proக்குள்ள மேட்சிங் டிஸ்பிளே போட்டிருக்கோம். இப்போ நம்ம வந்து அந்த ப்ராப்ளம் சரியாயிருச்சா இல்லையான்னு செக் பண்ணி காமிக்கிறோம் பாருங்க. இப்போ கால் பண்ணிட்டேன், கால் வருது, அட்டன் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் அந்த டிஸ்பிளே ஆஃப் பண்ணுறேன், ஸ்க்ரீன் லாக் பண்ணுறேன். ஆனால் இங்கே கால் கட் ஆகலை பார்த்துங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீனை லாக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காலும் சேர்ந்து கட் ஆயிரும். உடனே இங்கே ஆன் பண்ணி பார்த்தோன்னா மேலே எமர்ஜென்சி கால் ஒன்லின்னு தான் வந்துருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு பாருங்க, இன்னும் கால் கட் ஆகலை. ஓகே, தேங்க்யூ.